அது மட்டும் கிடைச்சிச்சுன்னா உலகத்தோட பல வரலாற்று நூல்களை மாற்றி எழுத வேண்டியிருக்கும். 800 ஆண்டுகளாக அதை தேடிக்கிட்டு இருக்காங்க. அது இன்னும் கிடைக்கவே இல்லை. வரலாற்றில் சாகாவரம் பெற்ற மர்மங்களில் இதுவும் ஒன்று. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? செங்கிஸ்கானின் கல்லறை. இந்த தேடல் இன்று வரை கூட நடந்து கொண்டிருக்கிறது. வெறும் இதை வரலாற்றை மாற்றுவதற்கான தேடல்னா அது கிடையாது. செங்கிஸ்கான் தன்னோட வாழ்நாள் முழுக்க அவரோட போர்களில் வென்ற எல்லா பொக்கிஷங்களும் இந்த கல்லறையில் தான் பாதுகாப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் இன்றைய மதிப்பு வைத்து பார்த்தா பல தேசங்களை கூட நம்ம விலைக்கு வாங்கலாம்னு சொல்கிறாங்க. செங்கிஸ்கான் 800 ஆண்டுகளுக்கு முன்பு உலகம் முழுக்க அச்சத்தை விதைத்த பெயர். ஆசியாவில் தொடங்கி ஐரோப்பா கண்டம் வரை படையெடுத்து வென்று பல தேசங்களை சூறையாடியவர். அவரோட போர் முறைகள் போலவே அவரோட மரணமும் பெரிய மர்மங்கள் நிறைந்தவை. அவர் எப்படி இறந்தார் என்பதிலிருந்து மர்மம் தொடங்குகிறது. 1227ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 18ஆம் தேதி செங்கிஸ்கான் இறந்தார் என்று சொல்றாங்க. அப்போது அவருக்கு வயது 65 என்று சிலர் சொல்கிறார்கள். முதுமையின் தள்ளாட்டத்தில் 72 வயதில் இறந்தார் என்று சிலர் சொல்கிறார்கள். எந்த வயதில் இறந்தார் என்பது போலவே அவர் எப்படி இறந்தார் என்பதும் மர்மம். சீனாவின் மேற்கு ஜியா பேரரசோடு போர் புரிந்த போது அவர் போரில் ஏற்பட்ட காயத்தால இன்ஷுவான் என்ற இடத்துல குதிரையிலிருந்து கீழே விழுந்து இறந்தார் என்று சிலர் சொல்றாங்க. மங்கோலியர்களின் இரகசிய வரலாறு என்னும் பழமையான நூல்ல வேட்டைக்கு சென்ற போது ஏற்பட்ட காயத்தால் செங்கிஸ்கான் இறந்தார் என்று சொல்கிறார்கள். வரலாற்று புகழ்பெற்ற வெனிஸ் யாத்திரிகரான மார்க்கோ போலோ கடைசி போரின் போது செங்கிஸ்கான் உடலில் துளைத்த அம்பு ஏற்பட்ட காயம் ஆறவே இல்லை, அதில் நோய் தொற்று ஏற்பட்டு அவர் இறந்தார் என்று எழுதியிருக்காரு. கடைசி போரில் மேற்கு ஜியா நாட்டின் இளவரசியை செங்கிஸ்கான் அபகரித்து வந்தார். ஓர் அந்தரங்கமான தருணத்தில் அவள் குருவாளால் செங்கிஸ்கானை குத்தி கொன்றாள் என 17ஆம் நூற்றாண்டு வரலாற்று குறிப்பு ஒன்று சொல்கிறது. உயிரோடு இருந்தபோது பல அரசர்களின் சிம்ம சொப்பனமாக இருந்த செங்கிஸ்கான் இறந்த பிறகு தன் கல்லறை யார் கண்ணிலும் படக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்தார். இதற்காக தன் மகன்களிடமும் நெருக்கமான தளபதிகளிடமும் சத்தியம் வாங்கியிருந்தார். என் கல்லறையில் 6 பூனைகளை உயிரோடு புதையுங்கள், அவற்றின் குரல்கள் மரணத்தை பிறகான பயணத்தில் என்னை வழிநடத்தும் என்று கேட்டிருந்தார். பூனைகளை மட்டுமல்ல, செங்கிஸ்கான் வென்ற பொக்கிஷங்கள் பலவற்றையும் கல்லறையில் புதைத்து வைத்து விட்டார்கள். ஒரு படு பயங்கர பயணம் தொடங்கியது. செங்கிஸ்கானின் சடலத்தை ஒரு வண்டியில் ஏற்றிக்கொண்டு 1000 வீரர்களும் ஏராளமான அடிமைகளும் கிளம்பினார்கள். பேரரசரின் சடலத்தை புதைப்பதற்காக எடுத்து செல்கிறார்கள் என்று ஆர்வத்துடன் வேடிக்கை பார்க்க வந்தவர்களுக்கு தங்கள் விதி என்ன ஆகும் என்பது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இந்த வழியாகத்தான் செங்கிஸ்கானின் சடலத்தை எடுத்து போனார்கள் என்று சொல்வதற்கு கூட ஆள் இருக்கக்கூடாது என முடிவெடுத்திருந்தார்கள். வேடிக்கை பார்க்க வந்த அத்தனை பேரும் கொல்லப்பட்டனர். தற்செயலாக அந்த பாதையில் வந்தவர்களின் கதியும் இதுதான். மங்கோலியாவில் மக்கள் நெருக்கம் மிக குறைவு. ஒரு ஊரை தாண்டினால் அடுத்த கிராமம் மிக நீண்ட தூர பயணத்திற்கு பிறகே வரும். அதனால் சில 100 பேரை மட்டுமே கொன்றுவிட்டு செங்கிஸ்கானின் சடல பயணம் தனது இலக்கை அடைந்தது. கல்லறைக்கான பள்ளத்தை அடிமைகள் தோண்டி முடித்தனர். பேரரசரின் அடக்கம் முடிந்ததும் அத்தனை அடிமைகளும் கொல்லப்பட்டார்கள். பூமிக்கு அடியில் அமைக்கப்பட்ட அந்த கல்லறையை ரகசியமாக்கிவிட்டு அதன் பின்னர் 1000 வீரர்களும் தற்கொலை செய்து கொண்டு இறந்தனர் என்று மங்கோலிய வரலாறு கூறுகிறது. மண்ணை தோண்டிய தடயம் தெரியக்கூடாது என்பதற்காக அந்த இடத்தில் 1000 குதிரைகளை ஓடவிட்டு எல்லா இடங்களையும் ஒரே மாதிரி சமப்படுத்தி குழப்பியதாக ஒரு தகவல். இன்னொரு தகவல் இன்னும் பயங்கரமானது. ஓடிக்கொண்டிருந்த ஒரு நதியை சில மணி நேரங்கள் வேறு திசையில் திருப்பிவிட்டு அந்த நதியின் பழைய பாதையில் கல்லறையை அமைத்து முடித்து
நதியை பழையபடி பாதையில் ஓடவிட்டார்கள் என்பதே அந்த தகவல். 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் மங்கோலியாவின் ஜியாங்கு மன்னர்கள் அமைக்கப்பட்ட கல்லறைகள் வினோதமானவை. தரைக்கு அடியில் 20 மீட்டர் ஆழத்தில் ஒரு குட்டி அரண்மனை போல் இதை அமைப்பார்கள். நடுநாயகமாக மன்னரின் உடல் வைக்கப்படும். அவர் அணிந்திருந்த நகைகள், பயன்படுத்திய பொருள்கள், பயன்படுத்திய தேர் முதற்கொண்டு அந்த கல்லறையில் வைக்கப்படும். அதன் பிறகு அதை மூடிவிட்டு அந்த கல்லறை அமைந்த இடத்தில் தரைக்கு மேலே சதுர கற்களை வரிசையாக நட்டு வைப்பார்கள். இது அடையாளத்துக்காக. செங்கிஸ்கான் கல்லறையில் இந்த நடைமுறைகளையெல்லாம் செய்துவிட்டு தரைக்கு வெளியில் சதுர கற்களை மட்டும் வைக்கவில்லை. அதனால்தான் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஜியாங்கு மன்னர்களின் கல்லறைகள் எல்லாம் கிடைத்துவிட்டன. செங்கிஸ்கானின் கல்லறை மட்டும் கிடைக்கவில்லை. அமெரிக்க தங்க வியாபாரியான மௌரி கிராவிட்ஸ் 40 ஆண்டுகளாக செங்கிஸ்கானின் கல்லறையை தேடும் முயற்சியில் இருந்தார். ஒவ்வொரு நாட்டையும் வென்ற பிறகு அங்கிருந்த பெரிய மாட்டு வண்டிகளில் தங்கமும் விலை உயர்ந்த கல் நகைகளுமாக சூறையாடி வருவது செங்கிஸ்கானின் வழக்கம். அவர் வைத்திருந்த உடைவாளின் கைப்பிடி கூட தங்கத்தால் ஆனது. இப்படி ஏராளமான ஆயுதங்கள் செங்கிஸ்கானின் அரண்மனையில் இருந்தன. பல நாடுகளிலிருந்து வண்டி வண்டியாக கொண்டு வந்த எந்த பொக்கிஷம் இப்போது மங்கோலியாவில் இல்லை. இங்கிருந்து வெளியில் போகவும் இல்லை. அப்படியானால் அவை எங்கே? அந்த கல்லறையில்தான் புதைக்கப்பட்டன என்கிறார் கிராவிட்ஸ். இந்த பொக்கிஷங்களுக்காக புதையல் வேட்டைக்காரர்கள் ஒரு புறம் தேட, தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இன்னொரு புறம் தேடினர். நீண்ட மணல் பரப்புகளும் நிறைய மலைகளுமாக இருக்கும் மங்கோலியாவில் இந்த கல்லறையை தேடுவது என்பது கிட்டத்தட்ட வைக்கோல் போரில் குண்டூசியை தேடுவது போன்றது. செங்கிஸ்கானின் கல்லறை கெண்டி மலைப்பகுதியில் இருப்பதாக மங்கோலியாவின் செவிவழி செய்திகள் சொல்கின்றன. செங்கிஸ்கானின் கல்லறையை 2 மைல் நீளமுள்ள ஒரு சுவர் பாதுகாக்கிறது. இந்த சுவர் கற்களால் கட்டப்படவில்லை. முழுக்க முழுக்க பாம்புகள் பிணைந்திருக்கும் சுவர் இது. நெருங்கும் யாரையும் இந்த பாம்புகள் உயிரோடு விட்டு வைக்காது என அப்போது ஒரு பயங்கர கதை பரவியது. இப்போது அமெரிக்காவின் கலிபோர்னியாவைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர் ஆல்பர்ட் லின் யூமின் என்பவர் செயற்கைக்கோள் படங்கள், தரையை துளைத்து பார்க்கும் ரேடார் பதிவுகள் ஆகியவற்றின் மூலம் இந்த கல்லறையை தேடும் முயற்சியில் இறங்கியுள்ளார். மங்கோலியர்கள் மரணம் குறித்து பேசுவதை பாவச் செயலாகவே கருதுகிறார்கள். இறந்தவர்களை புதைத்த இடத்தை தொந்தரவு செய்யக்கூடாது என்பது அவர்களின் நம்பிக்கை. அதிலும் செங்கிஸ்கான் குறித்து அவர்களுக்கு பெருமிதம் உள்ளது. தங்கள் இனத்தின் வீரத்தை உலகத்துக்கு உணர்த்திய தலைவராக அவரை பார்க்கிறார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் செங்கிஸ்கானின் ஓவியத்தை வைத்து வழிபடுகிறார்கள். மங்கோலிய மக்கள் எல்லோருமே தங்களை செங்கிஸ்கானின் குழந்தைகளாகவே நினைக்கிறார்கள். செங்கிஸ்கானின் கல்லறையை யாராவது கண்டுபிடித்து திறந்துவிட்டால் அதுவே இந்த உலகத்தின் கடைசி நாள் என நம்புகிறார்கள்.